அன்பானவர்களே, ஏப்ரல் மாதத்தினுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனையினுடைய துவக்கத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான மகத்துவமுள்ள நாமம் கொண்ட எங்கள் நல்லாண்டவரே பரமபிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த இரவின் துவக்க வேளையிலே சமாதானம் நிறைந்த உம்முடைய சமூகத்திலே கூடு வருவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் இரட்சிப்பும் என் கண்மலையும் என் கோட்டையுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கண்மலையாக, எங்களுக்கு இரட்சிப்பாக, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தினால் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நீர் காண்பிக்கின்ற பாதைகளை செல்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற வேறுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் அப்படி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை காண்கிறார் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற உன்னதமான கர்த்தராக இருக்கிறீர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்திமேயு உரத்த சத்தமாக கூப்பிட்ட போது ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். ஆண்டவரே, இன்று உம்முடைய சமூகத்திலே வந்து எங்கள் வாயை விரிவாக திறக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து எல்லையில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிற வண்ணமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மாலே வாழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்வீர் என்பதால் நன்றி சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை வழிநடத்தும். திருக்கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த பாடல் தாளிலே 1வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அழகிய பாடல், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே என்கின்ற அழகிய பாடல். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அதிகமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு நாம் முழு இதயத்தோடு பாடுகிற வேளையிலே அது ஏதுவாக இருக்குமாகவே இப்பொழுதும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த 1வது பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எல்லோரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக. உன்னத தேவன் நம்மோடு இருக்க நம்முடைய உள்ளம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் நல்லவர், அவர் வல்லமையுள்ள உன்னதமான கர்த்தர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சத்தமா பண்ணலாமா? உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அறிக்கை செய்வோம். அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்கா
குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இன்னும் சத்தமாக, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்வையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. பாவத்தில் கிடந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. எல்லாம் சேர்ந்து பாடலாம். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னத தேவன் உன்னுடன் எல்லாரும் சத்தமாக இணைந்து பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம்பாதம் அந்நாளில் தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தார். இயேசுவின் முன் நடந்தார் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார். இயேசுவின் முன் நடந்தார் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்ல
குறையாதே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவர் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு விஷயம் ஒன்றை சொல்லுவார்கள். இந்த கழுகு பாம்போடு சண்டை போடுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால், அதாவது கழுகை நமக்கு நன்றாக தெரியும். கழுகு வானத்திலே அல்லது ஆகாயத்திலே பறக்கின்ற ஒன்று, பாம்பு தரையிலே ஊர்ந்து செல்லுகின்ற ஒன்று. இந்த கழுகிற்கும் இந்த பாம்புக்கும் இடையே ஏதோ ஒரு சமயத்திலே ஒரு சண்டை வருகிறது. கழுகுக்கு பாம்பை தனக்கு வசப்படுத்த வேண்டும், தனக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று விரும்பும் என்று சொன்னால், அந்த கழுகு ஒருபோதும் தரையிலே பாம்போடு சண்டை போடாதான். அது அந்த பாம்பை கவ்வி தூக்கி மேலே சென்று அதை வீசுவதும் மீண்டும் கவ்வி வீசுவதுமாக ஆகாயத்திலே தான் அது பாம்போடு சண்டை போடும். அப்படி பாம்பை அது சிதைத்து அதை கொன்று போடும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாம்பிற்கு தரை மிக வசதியானது. அந்த தரையிலே அது ஊர்ந்து செல்லும் பொழுது அதற்கு தரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதற்கு ஏற்றது தரை. கழுகுக்கு தரை ஏற்றது அல்ல. கழுகுக்கு ஆகாயம்தான் ஏற்றது. அந்த ஆகாயத்திலே தான் அந்த கழுகு பாம்போடு சண்டை போடுகின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துக்கு உரியவைகளோடு பிசாசானவனோடு நாம் சண்டை போடுகிற பட்சத்திலே, இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிற நாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாகிய நாம், எந்த அளவுக்கு ஆகாயத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆவிக்கு உரியவர்களாக இருந்து கொண்டு பிசாசானவனோடு நாம் சண்டை போடுகின்றோமோ, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தில் போராடுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி உண்டு. அந்த அளவுக்கு நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம். இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகின்றது. பிசாசானவனுக்கு தரை அல்லது பாம்புக்கு தரை ஊர்ந்து செல்லுவதற்கு அது எவ்வளவு வசதியாக அதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ, இந்த உலகத்துக்கு உரியவர்களாக நாம் இருந்தால் நம்மை மேற்கொள்வதற்கு பிசாசானவனுக்கு எளிது. நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அது எளிது. நாம் ஆவிக்கு உரியவர்களாக ஆகாயத்திலே ஜபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, வேதத்தை வசித்து தியானிப்பதன் மூலமாக ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக வாழ்ந்து, அப்படி ஆவிக்குரியவர்களாக இருந்த பிசாசானவனோடு போரிடுகிற வேளையிலே நமக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை அதற்கென்று தான் வரைந்து கொண்டிருக்கிறார். நாம் தரையிலே ஊர்ந்து செல்லுகின்ற பிசாசானவனோடு தரையிலே ஊறுகிறவர்களாக நாமும் இருந்து சண்டை போட்டால் நமக்கு வெற்றி இல்லை. ஆவிக்குரியவர்களாக ஆகாயத்திலே நாம் பிசாசானவனோடு போரிடுகிற பட்சத்திலே அவனுக்கு ஒருபோது நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆவிக்குரியவைகளிலே இன்னும் பெருக பண்ணும் வண்ணமாக, ஆவிக்குரியவைகளிலே இன்னும் வளர பண்ணும் வண்ணமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உண்மை புரிந்தவர்களாக மூன்றாவது சரணத்தை நாம் ஒரு விசை இணைந்து பாடுவோம். இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். நாம் தரையிலே ஊர்ந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாக ஆகாயத்திலே ஆண்டவரோடு பயணிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய ஜனம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கரங்களை தட்டி எல்லோரும் இணைந்து பாடுவோம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அறிக்கை செய்வோம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஒரு விசை கூட இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம்.
இயேசுவின் முன் நடந்தா நீயோ தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். சத்தமா உன்னத தேவன் கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம் வல்லமையோடு. எஸ் ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க, உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க, உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹல்லேலூயா. அன்பானவர்களை, தொடர்ந்து 3வது பாடலை பாடுவோம். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். இந்த உலகத்திலே பல வருத்தங்களும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு ஆறுதலை தருகின்ற சமூகம். எவ்வளவுதான் மரண பள்ளத்தாக்கின் பாதையிலே நான் நடந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுது நமக்கு ஆறுதலை தருகின்ற ஒன்று. துயரம் மறந்திருக்க இன்றைக்கு அநேகர் பல வழிமுறைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய துயரத்தை மறப்பதற்கு அநேக வழிமுறைகளை இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் துயரத்தை மேலும் மேலும் கூட்டுகின்றதாகவே காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் துயரத்தை மறக்க செய்கின்றது. அது ஏதோ ஏதேச்சையாக தற்காலிகமாக அல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, நிரந்தரமாக ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக, அவருக்குள் சமாதானத்தோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். நிறைய பேர் சாட்சி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நான் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தேன், அவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு பெரிய வியாதி. நான் மனம் திரும்பின பட்சத்திலே, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பட்சத்திலே, முதலாவதாக எனக்கு நான் பெற்ற அனுபவம், ஒருபோது நான் அனுபவித்திராத ஒரு சமாதானம், எங்கிருந்தும் நான் கிடைக்காத ஒரு ஆறுதல், சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமன் பாண்டவர்களே, ஆண்டவர் அந்த சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தாராளமாக தருகிற கர்த்தர். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த சமாதானத்தை இன்னும் அதிகமாக உணர முடியும். துயரம் மறந்திருப்பேன். இந்த உலகத்திலே பல நிலைகளிலே துயரங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த துயரங்கள் நிரந்தரமாக, தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக மறந்து ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவர் அருளுகின்ற இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத அந்த சந்தோஷத்தை நாம் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். நாம் ஆண்டவருடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாளிகையிலே அமர்ந்திருந்து கொண்டு இந்த பாடலை பாடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி நாம் இணைந்து சேர்ந்து பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன்.
தெய்வமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லாரும் சத்தமா ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காரிஸ் ஆராதனை உமக்கே. எல்லோரும் ஆண்டவரை உயர்த்துவோம். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காரிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை. நம்மை உருவாக்கி வணைந்து வழிநடத்துகிற ஆண்டவர். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்துகிற சிருஷ்டிகரவர். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்துகிற துணையாளர். ஸ்திரப்படுத்தும் துணையாளரே
அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனிலே நாம் பலப்பட வேண்டும் என்று. உள்ளான மனுஷனிலே பலப்படுவது என்று சொன்னால் என்ன? சமீபத்திலே ஒரு சகோதரரை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், எப்பொழுது பார்த்தாலும் எனக்குள்ளதாக ஒரு பயம், ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வியாதி வந்தால் மிகவும் பயந்து விடுகிறேன். ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த பயம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. எப்பொழுதுமே பயம் பயம். எதற்கெடுத்தாலும் யாராவது சற்று கோபப்பட்டாலே நான் பயந்து போய்விடுகிறேன் என்று அவர் சொன்னார். அதற்கு காரணமாக அவர் சொன்னது, அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர் வேலைக்கு செல்லுகிறவர்கள். வேலைக்கு செல்லுகிற வேளையிலே அருகாமையிலே அவர்களுடைய ஒரு உறவினருடைய வீட்டிலே தான் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது விட்டு பார்ப்பதற்காக விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்போ அந்த பெரியவர்கள், அந்த வீட்டை சார்ந்தவர்கள் இந்த குழந்தையை பயமுறுத்துவார்கள். சின்ன சின்ன குறும்பு பண்ணினா அப்படியே விளையாட்டு, சிறு பிள்ளைகள் விளையாடுவார்கள் அல்லவா, அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அமைதியாக இருப்பதற்காக சற்று கடுமையாக அல்லது கொடூரமாக பயமுறுத்தின நிமித்தமாக அந்த சிறு பிள்ளையாக யாரிடமும் சொல்ல தெரியாத பருவம், அப்பொழுது உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த ஒரு பயம் இன்று வரையிலேயும் 58-60 வயது ஆனாலும் அந்த பயம் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் மிகுந்த வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்டார். உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற பயம் அது. சிறு பிள்ளையிலேயே, குழந்தையிலேயே ஏற்பட்ட அந்த உளவியல் சார்ந்த உள்ளான மனிதனிலே ஏற்பட்ட பயம் பல நபர்களுக்கு இப்படித்தான். சிறு பருவத்திலே ஏற்படுகின்ற கசப்பான சில அனுபவங்கள், சிறு பருவத்திலேயே ஏற்படுகின்ற பாதிப்புகள், தவறான புரிதல்கள், இவைகள் உள்ளான மனிதனிலே மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருகின்றது. இது எப்படி மாறும்? எப்படி இது அகன்று போகும்? அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வேறு அதற்கென்று மருந்து மாத்திரை கிடையாது. உள்ளான மனிதனிலே ஏற்பட்டிருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் மாறி போவதற்கு, மறைந்து போவதற்கு இந்த உலகத்திலே மருந்து மாத்திரைகள் இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவரோடு நெருங்க நெருங்க, ஆண்டவரோடு ஒன்று சேர சேர அவர் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் அவர் புதிதாக்குகிறார் என்று சொன்னால், சிறு பருவத்திலிருந்தே, சிலவேளை குழந்தை பருவத்திலிருந்தே உள்ளான மனிதனிலே எதிர்மறையாக ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புகளை ஆண்டவர் நாளுக்கு நாள் மாற்றி அவருடைய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நாளுக்கு நாள் அவருக்குள் நாம் பலப்பட்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், இந்த உலகத்தை எனக்கு எதிர்கொள்ள முடியும் என்று கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளுக்கு நாள் பலப்படுதல் என்று சொல்லுவது எப்படி நம்மிலே சம்பவிக்கிறது? எந்த அளவுக்கு அவருடைய மாளிகையிலே, அவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிறோமோ, ஜெபத்தின் மூலமாக, வேதத்தை வாசித்து தியானிப்பதன் மூலமாக, உபவசித்து ஜெபிப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நாம் நெருங்கி சேருகிறோமோ, அவருடைய மாளிகையிலே நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் அந்த இடம் அவருடைய மாளிகை தான். அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறார், அவருடைய வல்லமை விளங்குகிறது. நாளுக்கு நாள் உள்ளான மனிதனிலே ஆண்டவருக்குள் பலப்படுவதற்கு அது ஏதுவாகிறது. அன்பானவர்களே, சிலவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட உள்ளான மனிதனிலே நீங்கள் வருத்தத்தோடு, வேதனையோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே அதற்கு மருந்து மாத்திரைகள் இல்லை. இந்த உலகத்திலே அதற்கென்று தனி சிகிச்சைகள் இல்லை. இந்த உலகத்திலே பல முயற்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உள்ளான மனிதனிலே ஏற்பட வேண்டிய அந்த பலம், அந்த ஆரோக்கியம், அந்த திடமானது, அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த கடைசி அடியை பாருங்க. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆண்டவர் சிருஷ்டிகர், நம்மை சீர்படுத்துவார். உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற பாதிப்புகளை அகற்றி ஸ்திரப்படுத்துகின்ற துணையாளர். ஆண்டவர் ஏதோ வந்து போகிறவர் அல்ல, நம்மையோடு இருக்கிற, நம்மோடு இருந்து நம்மை சீர்படுத்துகின்ற, உள்ளான மனிதனை சீர்படுத்துகிற உன்னதமான இந்த ஒரு அடியை கூட நாம் இந்த உண்மைகளை உணர்ந்தவர்களாக இணைந்து நாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய வல்லமையை நாம் உணர நிச்சயமாகவே அவர் நமக்கு அருள் செய்வார். சீர்படுத்துகின்ற சிருஷ்டிகரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஸ்திரப்படுத்துகின்ற துணையாளரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, கெரூபின் செராபீன்களோடு இணைந்து
24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே நாமும் ஆண்டவரை ஆராதிப்போம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. எல்லோரும் சத்தமா? சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். அன்பானவர்களே, தொடர்ந்து 4வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மா வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக, தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தத்தக்கதாக நம்மிலே செயலாற்றுகின்ற, நம்மிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற உன்னதமான கர்த்தர். அவர் நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடுநின்று நீக்கி நமக்கு விரோதமாக பேசப்படுகிற அல்லது நமக்கு உள்ளதாக இருக்கின்ற தேவையில்லாத எதிர்மறையான பிசாசுக்குரிய வார்த்தைகளை நம்மை விட்டு முற்றிலும் இழிச்சொற்களை பழிச்சொற்களை அகற்றி கிருபை என்கின்ற மதிலை பணிந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து உயர்த்துகிற நித்திய ஜீவனுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிற உன்னதமான கர்த்தர். 4வது பாடல், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எல்லோரும் கரங்களை தட்டலாமா? பிரைஸ் காட். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார், ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. எல்லோரும் சத்தமா ஹல்லேலூயா. துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானவே, எல்லாரும் ஹல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை. அவர் சொல்லி நடக்காதது, அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது ஏது, அவர் வார்த்தை தரையில விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு, நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். துதி செய்வானவே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை துதிக்கிறவர்களை கைவிடாத உன்னதமான கர்த்தர் போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். நாத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வானவே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி செய்வானவே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லோரும் ஓரிரு நிமிடங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுதுதான் நாம் அறிக்கை செய்திருக்கிறோம், துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று. துதிக்கிறவர்களை கைவிடாத உன்னதமான கர்த்தர். எஸ், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எல்லோரும் கண்களை மூடி, சாதாரணமானவரை அல்ல, ஏதோ ஒரு வல்லமையை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இவ்விடத்திலே மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாடும் வண்ணமாக வரவில்லை. உயிரோடு இருக்கிற உன்னதமான ஆண்டவர், மரித்து உயிரோடு இருந்த உன்னதமான கர்த்தர், அவர் நம்மை கைவிட மாட்டார். இப்படிதான் நம்ம பாடியிருக்கிறோம், அவர் என்னை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று துதிக்கிறவர்கள் மீண்டும் அவரை தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து அவரை துதிக்கத்தக்கதாக அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஆண்டவர். தயவு செய்து எல்லோரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரை உயர்த்துப்போம். உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தோடு உன் விண்ணப்பத்தை, உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்திலே நீ அர்ப்பணம் செய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கூடவே நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் உன் உள்ளத்திலே தொடர்ந்து வருத்தமும் வேதனையும் இருக்க வேண்டும்? ஏன் நீங்கள் அந்த வருத்தத்தையும் வேதனையும் தொடர்ந்து நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும்? இந்த இடத்திலிருந்து உங்கள் பாரங்களை சுமந்த உன்னதமான கர்த்தர், நம்முடைய வருத்தங்களை சிலுவையிலே சுமந்த, நம்முடைய சாபங்களை சில நேரங்களிலே நான் அனுபவிப்பதற்கு காரணம், இந்த வேதனைகளை அனுபவிக்க காரணம் என் குடும்பத்தினுடைய சாபமோ, அந்த சாபத்தினால் இப்படிப்பட்ட வேதனையை நான் அனுபவிக்கிறேனே, நான் செய்யாத தவறுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன், என் குடும்பம் அனுபவிக்கிறது என்று சிலுவையிலே நீங்கள் கலங்கி நிற்கலாம். சிலுவையிலே கர்த்தர் சாபத்தை சுமந்து தீர்த்தார். ஆண்டவர் சுமந்த சாபத்தை ஏன் நீங்கள் சுமக்க வேண்டும்?
இந்த இரவு நேரத்தில் எங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற பட்சத்திலே எரிகோ மதலை விழ பண்ணின உன்னதமான ஆண்டவர், யோர்தானை பிரிந்து போக பண்ணின உன்னதமான கர்த்தர், நசரேயனாகிய இயேசுவே எனக்கும் உமக்கும் என்ன என்று பதறி அடித்து ஓடின பிசாசானவனை துரத்தி அடித்த உன்னதமான கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எந்த நாவும் இங்கு வெறுமையாக இருக்கக்கூடாது. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறேன். உன் வாயை விரிவாக தர அதை நான் நிரப்புவேன். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டுடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு நோக்கி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை கண்டடைவீர்கள். அவருடைய முகத்தை உங்களுக்கு தரிசிக்க முடியும். சீஷர்கள் எப்படி அன்றைக்கு அருகாமையில் இருந்து தொட்டு அவரோடு பேசி அளவலாவினார்களோ, எப்படி தங்களுடைய நேரத்தை செலவிட்டார்களோ, அதுபோல ஆண்டவரோடு உங்களுக்கு நேரத்தை செலவிட முடியும். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பதை உங்களுக்கு உணர முடியும். அவரை தொட முடியும். அவரோடு சிரிக்க, அவரோடு பேச, அவருடைய சமூகத்திலே வருத்தங்களை சொல்ல நிச்சயமாகவே நமக்கு முடியும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை உயர்த்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். வருத்தத்தின் காலத்திலேயும், வேதனையின் காலத்திலேயும், கஷ்டத்தின் காலத்திலேயும், நஷ்டத்தின் காலத்திலேயும் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். காரணம் அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லி இருக்கிற வண்ணமாக தம்மை தேடுகிறவர்களுடைய வாழ்விலே நன்மைகள் குறைந்து போகாத வண்ணம் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, அவருக்கு 1000 நாமங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாரும் வெறுமையாக இருக்க வேண்டாம். சில நிமிடங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய மாளிகையிலே துயரம் மறந்திருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், துயரங்கள் முற்றிலும் மற்றவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, ஆகாயத்திலே ஆண்டவரோடு வாசம் செய்கிறவர்களாக நம்மை முற்றிலும் கர்த்தர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கேருபீன் சேராபீன்களோடு நாம் இணைவோம். எல்லா பரிசுத்த தூதர்களோடு நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல கனத்துக்கும், மகிமைக்கும், மாட்சிமைக்கும், வல்லமைக்கும், ஞானத்துக்கும், ஐஸ்வரியத்துக்கும், பலத்துக்கும், துதிகளுக்கும், ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநாதி தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தெய்வமே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநாதி தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண கிருபையுள்ளவரே நாங்கள் உயர்த்துகிறோம். சத்தியம் உள்ளவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருகிறவரே, உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலை தருகிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சிறைப்பட்டோரை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களுக்கு புது வாழ்வை தருபவரே, புதிய பாதையை காண்பிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டுகள் அவிழ்ந்து போகத்தக்கதாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவராக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மரித்து உயிரோடு எழுந்தவராய் தம்முடைய வல்லமையை இப்பொழுதும் இந்த சபையிலே விளங்க பண்ணுகின்ற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உன்னதமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகள் அகன்று போகத்தக்கதாக, மனபாரங்கள் மாறி போகத்தக்கதாக கர்த்தர் நீர் இந்த வேளையிலே தம்முடைய வல்லமை இந்த சபையிலே விளங்க பண்ணுகிறமைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தம்மை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடாத உன்னதமான கர்த்தர், தம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி பிரகாசிக்க பண்ணுகிற உன்னதமான ஆண்டவர். அன்றைக்கு மலை பிராந்தியங்களிலே, கல்லறைகளுக்கு அருகாமையிலே தம்மை தேடி வந்த கடற்கரைகளிலே தம்மை தேடி வந்தவர்களுடைய வாழ்விலே நன்மையை விளங்க பண்ணின உன்னதமான கர்த்தர். தம்மை தொட்டவர்களும் தம்மால் தொடப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தம்முடைய கிருபையை விளங்க பண்ணின ஆண்டவர். இந்த இரவு வேளையிலே இந்த சபையிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. கட்டுகள் அவிழ்ந்து
போகத்தக்கதாக, சாபங்கள் ஒன்றுமில்லாமற் போகத்தக்கதாக தம்முடைய ஜீவனை, தம்முடைய ஜீவ வல்லமையை இதோ இந்த சபையிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறமைக்காக நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய், பாரபட்சம் இல்லாதவராய் தம்முடைய வல்லமையை இந்த சபையிலே விளங்க பண்ணுகிறமைக்காக, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறமைக்காக, தம்முடைய முகத்தை தரிசிக்கத்தக்கதாக அவர்களிலே தம்மை தேவரீர் வெளிப்படுத்துகிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மார்த்தாள் தரிசித்த அதே ஆண்டவர், பேதுரு, யோவான், யாக்கோபு, தோமா தரிசித்த அதே ஆண்டவர் இதோ மக்கள் தம்முடைய ஜனம் தரிசிக்கத்தக்கதாக இவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. மார்த்தாளுக்கு மட்டுமல்ல, பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு மட்டுமல்ல, தோமாவுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறவர் நீர். உம்மை எங்களுக்கும் தரிசிக்க முடியுமே, அதை கர்த்தர் இந்த வேளையிலே விளங்க பண்ணுகிறமைக்காக நன்றி சுவாமி. பிரகாசம் உள்ள வஸ்திரத்தை உடையவராக, மிகப்பெரிய தொங்கலை உடையவராக, ஆமாண்டவரே, எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் எங்களுக்கு முன்பதாக தேவரீர் தம்மை வெளிப்படுத்துகிறமைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துயரம் மறைந்திருக்கத்தக்கதாக, துயரம் முற்றிலும் அற்றுப்போக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து முன் செல்லத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய கிருபை எங்களிலே விளங்க பண்ணுகிறமைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாத உன்னதமான கர்த்தர், நீர் எங்களிலே தம்மை விளங்க பண்ணுகிற உன்னதமான ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற உன்னதமான ஆண்டவர், எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற உன்னதமான கர்த்தருமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை, வல்லமையோடு எல்லோரும் ஆராதனை. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஓ ஆராதனை, கரங்களை தட்டி கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறபடியினால் அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, எபினே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே நேற்று என்று மாறாதவராய், பாரபட்சம் இல்லாதவராய் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய வல்லமையை தமது மக்களிலே விளங்க பண்ணுகிறவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். சாபங்கள் மறைந்து போகத்தக்கதாக, சாபங்கள் ஒன்றுமில்லாமற் போகத்தக்கதாய் தம்முடைய வல்லமை எங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறமைக்காக, வல்லமையை விளங்க பண்ணுகிறமைக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, கர்த்தரும் நாமம் ஆராதனை, ஆராதனை. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே. சொல்லுங்க, என்ன கண்டீரே அப்பா. ஓ எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. நன்றி ஐயா,
எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யார் பார்த்துக் கொள்வது என்கின்ற வருத்தங்களில் இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பார்த்துக் கொள்வீர் உம்மை முழு உள்ளத்தோடு. ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். முழுவலத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். அநாதி தெய்வமே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். ஆராதனை ஆராதனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவாதிபதியுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் பலியை அன்பு கூறுவே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சாமி, நீர் எங்களை கைவிடாத உன்னதமான கர்த்தர். அன்பானவர்களே, யாக்கோபு கர்த்தரோடு போராடினது போல கர்த்தர், ஆண்டவரே, உம்மை நீர் என்னை தொட்டால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். நீர் என்னை தொட்டால் ஒழிய உம்முடைய வல்லமையை நான் காணாமல் உம்மை நான் விடமாட்டேன் என்று இந்த வேளையிலே நீங்கள் போராடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை காணாமல் உம்மை நான் விடமாட்டேன். ஆண்டவரே, யாக்கோபு அன்றைக்கு அப்படித்தான் போராடினார். என்னை தொடாமல் உம்மை நான் விடமாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் தொட்டார். இந்த இரவு நேரத்தில் அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே எல்லோரும் முழு இதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்ரோயி, நீர் எங்களை காண்கிற உன்னதமான கர்த்தர். யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தருகிற உன்னதமான கர்த்தர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். யார் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வது? யார் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் நாட்களை கவனிப்பது? எப்படி நான் இந்த நாட்களை எதிர்கொள்வேன்? என் குடும்பம் எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிப்பேன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஈரே. அன்றைக்கு அப்போஸ்தலர்களோடு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அவர்கள் சில நேரத்தில் புரியவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின உன்னதமான கர்த்தர் இன்றைக்கு அதே இரக்கத்தோடும் அதே அன்போடும் நம் மத்தியிலே தம்மை வெளிப்படுத்தினாரே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவே தொடர்ந்து கரம் பிடித்து காத்துக் கொள்ளுவார். அவர் எபினேசர், இதுவரையிலே நம்மை வழிநடத்தி வந்தவர். இன்னும் ஆரோக்கியத்தை தந்து, சுகத்தை தந்து, சமாதானத்தை தந்து, நித்திய ஜீவனுக்குரியவைகளிலே பெருக பண்ணி உங்களை வழிநடத்துவார். அந்த கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல உன்னதமான ஆண்டவர் இன்னும் அவருடைய நல்ல குணத்தை ருசிக்கத்தக்கதாக தம்முடைய கிருபை விளங்க பண்ணுவார். நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை தொடர்ந்து எங்களிலே விளங்க பண்ணும். உம்முடைய சத்தத்தை இன்னும் தம்முடைய பிள்ளைகள் கேட்க, இன்னும் உம்முடைய முகத்தை தமது பிள்ளைகள் தரிசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தேவரீர் அப்படி செய்வீர் என்பதால் உங்களுக்கு நன்றி சாமி. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த வேளையில் இந்த நாளுக்குரிய திருமறை பாகத்தை நாம் வாசித்து கேட்போம். அதைத் தொடர்ந்து அன்பு சகோதரர்கள் பாடலை பாட நாம் காணிக்கைகளை படைக்கலாம். இப்பொழுது திருமறை பாகம். வாசிக்கும்படியான திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் காணிக்கைகளை படைப்பது என்பதாக அன்பு சகோதரர் பால்ராஜ் அவர்கள் மூலமாக சிறு சாட்சி ஒன்றனை கேட்போம்.
ஒரு கவி மாத்திரம் பாடி என்னுடைய சாட்சியை சொல்லலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. எந்தன் வாஞ்சை இயேசுதாமே, எந்தன் ஜீவனும் இயேசுதாமே, எந்தன் வாஞ்சை இயேசுதாமே, எந்தன் ஜீவனும் இயேசுதாமே, அவர் என்னை அறிகின்றார். அல்லேலூயா, அவர் என்னை அறிகின்றார். அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால், அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். அன்பு, இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால், அந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் விடேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு 22 வருடங்களுக்கு முன்பாக நான் இருக்கிற பகுதியில் ஒரு இடம் ஒன்று நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்போது அந்த இடத்தை வாங்கும் பொழுது அதனுடைய ஏதோ இடத்தை வாங்கினோம் என்று சொல்லி வாய்மொழியாய் எழுத்துரிட்ட நம்ம பேரை சொல்லணும், அப்பாவுடைய பெயரை சொல்லியிருந்தோம். அப்போ என்னுடைய முழு பெயர் வந்து பால்ராஜ் பாக்கியநாதன், நான் பால்ராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பா பேர் வந்து மனோவா நாடார், நான் மனோ நாடார்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கு மனோ நாடார்னு கேட்டிருந்துருக்கு. அப்படியே எழுதியாச்சு. நம்மளும் அதை திருப்பி படிக்கலை. அப்போ உள்ள இதுகளை படி நம்ம அதுக்குடைய முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கல. இடமும் வாங்கி முடிச்சிருந்தது. அப்போ திடீர்னு தான் அது பல விதமான கூட்டுப்பட்டா அப்படி இப்படின்னு சொல்லி சில இதுகள் இருக்கும்போது அது என்னென்னு பார்க்கும்போது ஒரே பத்திரத்தில் 3 மிஸ்டேக் இருக்குது. அப்பா பேர்லேயும் மிஸ்டேக் இருக்குது, என்னுடைய பேர்லேயும் மிஸ்டேக் இருக்குது, சர்வே நம்பரு அப்படி இப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள்லாம் இருக்குது. அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை நான் பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள்லாம் எடுத்தேன். அது எனக்கு ஒன்றும் சரியாக கைகூடி வரல. நானும் அதை சரி பார்த்துக்கலாம், இப்போ சொத்து அந்த இடம் நமக்கு தானே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை அப்படி அமைதியாக இருந்தேன். வீட்டில் கூட என் மனைவிட்டதை குறித்து நான் சொல்லலை. திருப்பி தான் சில காரியங்களுக்கு அதை இது பண்ணும்போது சிலவங்க சொல்லுவாங்கள்ல, இப்படி பத்திரத்தில் பல பிழைகள் இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் ஆகும், அப்படி இப்போ நாளைக்கு யாருக்கும் கொடுக்கணுன்னாலும் பல சிரமங்கள் பட வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதை வாங்கக்கூடிய நபர் மூலமாக அதை என்னென்னு விசாரிக்கும்போது அந்த எழுதியிருந்த ஒரு பிராமண ஒரு பெண், அந்த லேடியும் சமீபத்தில் இறந்து போச்சுது. அப்போ சில இதுகளுக்காக நான் சில அலைச்சல்கள் அலையும் போது அவங்க சொன்னாங்க, இது இறந்தாச்சுது, அதனால் இது பல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது, இது அப்படி அப்போ போயிட்டு தான் வரணும், பல அதிகாரிகள்லாம் பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பல நிலைகளில் அதை கொடுத்து கொஞ்சம் தொய்வு கொடுத்துட்டு ஒரு 3 வருஷமாக பல விதமான அதை குறித்து ஒரு கவலை, அது எதுவுமே கைகூடி வரமுடிக்குதா, இது இனிமே அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 நேரம் ஒரு நேரம் போகும்போதெல்லாம் அந்த நினைப்பு வரும். மற்ற நேரம் சகஜமாக சந்தோஷமாக இருந்துருவேன். ஆனால் அந்த இடத்த பார்க்கும்போது இவ்வளவு பிழைகள் இருக்குது, இந்த சொத்து மதிப்புள்ள, அது நல்ல ஒரு மதிப்புள்ள இடம், பல லட்சங்கள் மதிப்புள்ள இடம். அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு மன கவலை அதிகமாக கொடுக்கும், கவலை கொடுக்கும். அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவோம். அப்புறம் அதை பார்க்கும்போது ஒரு கவலை கொடுக்கும். இப்படிலாம் இந்த சொத்து ஒரு பிரச்சனையிலே இருக்குதா, இது எப்படி தான் இதாகும் அப்படின்ட்டு பல மாதமாக ஒரு 3-4 வருஷமாக ஒரு மனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, சொந்த ஊரில் உள்ள ஒரு பையன் ஏதாச்சும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போ இயல்பாக வேறு ஒரு காரியத்தை பேசும்போது நான் சொன்னேன், இப்படி ஒரு இடங்கள் ஒன்று இருக்குது, இது பேரெலாம் மாறி வரணும்னா பெரிய கஷ்டம், இது பத்திரப்பதிவுலையும் போய் கேட்டாச்சு, அவங்களும் அது எழுதி தந்தவர் வந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க, இப்படி பல இதுலேயும் ஆஃபீஸர்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் கைக்கூடி வர முடியுது அப்படின்ட்டு. சரி ஜோம்னும் ஆண்டவர் நடத்துவார், நீ உன்னுடைய இதெல்லாம் கொடு அப்படின்னா. அப்போ நான் வீட்டுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தேன். அவன் ஒரு 2-3 மாதமாக அப்படி பல பிரயாசங்களில் இருந்தான். கழிஞ்ச மாதம் எல்லாம் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. அப்பவும் வில்லேஜ் ஆஃபீஸரை பார்க்க முடியாது, தாசில்தாரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அப்படி நிலுவையில் வந்துட்டு. அப்போ நான் ஜோம்னேன். அப்போ நினச்சேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு காரியம் ஒரு மனசுக்கு ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு சமாதானத்துக்கு ஒரு குறைச்சலாக இருக்குது, வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் சொத்தை அதிகமாக நம்ம நேசிக்கிட்டாலும் ஒரு ஆதாரபூர்வமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சின்ன ஒரு இறுக்கம்.
அப்போ எல்லாத்தையும் கூட பார்த்துக்கலாம் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ட்டு. அப்போ அவன் ஒரு வழக்கறிஞர் இதுக்கெல்லாம் சுற்றி எடுத்து இது பண்ணி எல்லாம் ஓடிபி நம்பர் மட்டும் வரும் அப்படின்ட்டா நான் என் மனைவியுடைய நம்பரை கொடுத்தது. எனக்கு நம்பரை உடனே பார்த்து சொல்லதுக்குரிய பொசிஷன் எனக்கு கிடையாது. 3-8 மாதிரி தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஏற்பாடு அவள்கிட்ட பண்ணியிருந்தேன். அதுலேயும் 1 மாதம் தொய்வு விழுந்துச்சு. அப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள்லாம் எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எனக்கு கைகூடி வரணும், நான் நிச்சயமாக அதை சாட்சி சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். இப்போ கழிஞ்ச வியாழக்கிழமை அந்த பையன் சொன்னால், நான் அகதீஸ்வரம் தாலுகாவுக்கு வருவேன், அங்கே விவோவை பார்ப்பேன், நீ வீட்டில் இருங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நான் அங்கங்கே வரமாட்டேன், எல்லா காரியத்தையும் நீனே முடிச்சிடணும், எனக்கு வந்தால் நான் தோற்று போயிடுவேன், அதனால் எனக்கு இந்த காரியம் நீ வெற்றியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் என் பாட்டுக்கு வீட்டில் தான் இருந்தேன். அவன் அகதீஸ்வரம் தாலுகா அங்கங்கே எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு நிறைய கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டான். மத்தியானம் 1 மணியில் இருந்து சாயங்காலம் 7:30 வரைக்கும் அந்த ஆஃபீஸில் இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டா தான் அவன் உள்ளே போக முடியும். நானும் ஒரு 4:30க்கே இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியில் முகப்பில் அவனுக்கு தெரியாதபடி ஒரு வாரமாக நின்னேன், டதி ஸ்கூலுக்கு ஏற்றால. ஆண்டவர் எனக்கு எல்லாம் கைகூடி வந்துட்டுனா நான் சார்ஜ் சொல்லுவேன் அப்படின்ட்டு. எல்லா ஆஃபீஸர் வண்டியும் வேலைகள்லாம் முடித்து போயிட்டுருக்கு. இந்த பையன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணலை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜோமிக்கிட்டே இருந்தேன். ஒரு 7:30 மணி ஆச்சு, எல்லாம் ஓகே ஆகிட்டுது. இப்போ நீங்கள் எங்கே நிற்கா, நீ உங்கள் வீட்டில் இருந்துங்க வா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், உங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஏற்றால தான் நான் நிற்க, வாங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதையெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அவன் சொன்னான், 8 மணிக்கே உனக்கு இந்த நகலையும் எடுத்து தந்துருந்தேன் அப்படின்ட்டு. ஆண்டருக்கு சோசரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து, நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், ஆண்டவர் நடத்தினார் அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா, அது எல்லாம் கைகூடி வந்தாச்சு. இப்போ சாட்சி சொல்லணுமா வேண்டாமா, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமாங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துட்டு, இது நம்ம அவசரப்பட்டுமோ அப்படின்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் பொருத்தனை பண்ணி அதை செய்யலை அப்படின்னா திருப்பி அது சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும், அது இயல்பு. பல இதை யோசித்தேன், ஆண்டவரே இப்படி அது நீ என்ன அங்கே போய் சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு மனசு அதிகமாகவே தூண்டிகிட்டு இருக்கு. நான் சொன்னேன், சாட்சி முக்கியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்கேன், அது எப்படியா இருந்தாலும் நான் அந்த இடத்துல நின்று சாட்சி சொல்லியே ஆவன்னு சொல்லிட்டு அந்த பட்டாவையும் நான் கொண்டு வந்து என் பாட்டு புத்தகத்தை தான் வச்சுருக்கேன். அது அவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். ஒருவேளை யாராவது இதில் பொருத்தனை ஏதாவது ஒரு காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அது குணமாகிட்டு இனி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக யாரும் இருக்கேண்டாம். அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு 2 நிமிஷம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை மாத்திரம் இல்லை, அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். எல்லாம் குணமாயிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பின்பெஞ்சில் அப்படியே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு இழுக்காகவே இருக்கும். ஆகவே இந்த சாட்சியை நான் ஆண்டவருடைய நாமத்திற்காக சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு கொடுத்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். பாடல் தாளிலே 2வது பாடல், மாறிடாதோர் நேசமீட்பர் மாற்றுவார் உன் வேதனை, பாவத்தாலும் நோயினாலும் வருந்துவோனேன், நம்பி வா நம்பி வா நம்பி வா, இயேசு உன்னை அழைக்கிறார். 2வது பாடல். மாற்றுவாரும் வேதனை, பாவத்தாலும் நோயினாலும் வருந்துவோனேன், நம்பி வா நம்பி வா, இயேசு உன்னை அழைக்கிறார். 2வது பாடல். மாறிடாதோர் நேசமீட்பர் மாற்றுவார் உன் வேதனை, பாவத்தாலும் நோயினாலும் வருந்துவோனேன், நம்பி வா நம்பி வா, இயேசு உன்னை அழைக்கிறார். 3வது பாடல். மாற்றுவாரும்
ஏப்ரல் மாதத்தினுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் இன்னும் உங்களோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, 11வது சங்கீதத்தை நாம் மிக அழகாக வாசித்து கேட்டோம். சங்கீதம் 11, அதனுடைய 1வது வசனம் இப்படியாக வருகிறது: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் என இந்த சங்கீதம் துவங்குகிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஆத்துமாவை என்னை பார்த்து ஒரு பட்சியைப் போல மலைக்கு பறந்து போ என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறப்பது முதல் இறப்பது வரையிலே யாரோ ஒருவரை நம்பி இருக்க வேண்டிய சூழலிலே தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை ஒன்று இந்த உலகத்திலே பிறக்கிறது என்று சொன்னால், தாயினுடைய ஆதரவின்றி, தாய் தருகின்ற உணவின்றி இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று நமக்கு சொல்ல முடியாது. சில வேளை தாய் இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவருடைய ஆதரவு ஒரு குழந்தை இந்த உலகத்திலே சீராக வளர்வதற்கு தேவை. இந்த உலகத்தினுடைய இறுதி மூச்சு வரையிலேயும் இந்த உதவி ஒரு மனிதனுக்கு, ஒரு மனித பிறவிக்கு தேவையாகவே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நாம் யாரோ ஒருவரை ஏதோ ஒன்றை நம்பி சார்ந்து வாழ வேண்டிய சூழலிலே தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். அதாவது, எந்த சூழலிலே தாவீது இந்த வசனத்தை சொன்னார் என்று சொன்னால், சவுல் இவருக்கு விரோதமாக மிக கடினமாய் அவர் எழுந்தார். பல முறை இந்த தாவீதை கொலை செய்யும் வண்ணமாக சவுல் மன்னன் முற்பட்டார். இப்படி அவருக்கு ஆபத்து கிட்டி சேரும் பொழுது, ஆபத்து அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தாவீதுனுடைய வழக்கம் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று தன்னுடைய நேரத்தை செலவிடுவது, ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஒளிந்து கொள்ளுவது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் என் நம்பிக்கை என்று கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை நம்புவது தாவீதுனுடைய வழக்கம். இந்த பிரச்சனைகளும் இக்கட்டுகளும் சூழ்ந்து வரும் பொழுது மனிதர்கள், அவருடைய நண்பர்கள் அவருக்கு சொல்லுகின்ற ஆலோசனை, நீ மலையிலே சென்று ஒளிந்து கொள். ஒரு பட்சி பறந்து செல்லுவது போல, ஒரு பட்சி மலைக்கு நேராக பறந்து சென்று அடைக்கலம் தேடுவது போல, இந்த ஹெப்ரோன் மலையிலே ஒளிந்து கொள்ளக்கூடிய பல இடங்கள் நம்முடைய பிராந்தியங்களிலே இருக்கிறதே, அந்த மலையிலே சென்று ஒளிந்து கொள் என்று பலர் அவருக்கு ஆலோசனை சொன்ன பட்சத்திலே தான் அவர் இந்த சங்கீதத்தை சொல்லுகின்றார், எழுதுகின்றார். மிக அழகாக அவர் எழுதுகின்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆபத்து என்னை கிட்டி சேருகின்ற வேளையிலே, வருத்தங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, வேதனைகள் என்னை ஆட்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய சமூகம்தான் எனக்கு அபயம், அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவரை நான் சார்ந்திருக்க, இந்த உலகமோ, என்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்தவர்களோ என்னிடத்திலே சொல்லுகிறார்கள், பட்சியைப் போல மலைக்கு நீ பறந்து போ, நீ மலையிலே சென்று காடுகளிலே சென்று ஒளிந்து கொள், அப்படி நீ இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று பிறர் சொல்லுவதாய் அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் பாருங்கள். இந்த உலகத்திலே வருத்தங்கள் வேதனைகள் வரும்பொழுது கர்த்தரை நம்பி அந்த பிரச்சனையை எதிர்கொள்வது மிக முக்கியமானது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அதே வேளையிலே மலைக்கு பறந்து போ என்று சொல்லுவது போல, இந்த உலகத்திலிருந்து நிவாரணத்தை காண்பதற்கு உரிய ஆலோசனைகள் வருகிற வேளையிலே அது மோசமான பின்விளைவை கொண்டு வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினதற்கு பின்பு ஒரு பட்சியைப் போல லாபானுடைய வீட்டிலே பறந்து சென்றார். 14 வருடங்கள் அவர் பட்ட கஷ்டங்களுக்கும் வருத்தங்களுக்கும் அளவே இல்லை. சவுல் அவரை விட்டு ஆண்டவர் விலகி போக, சாமுவேல் மரித்து போக, ஒரு பட்சியைப் போல பறந்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்திலே அவர் சென்றார். அடுத்த நாளே அவர் மடிந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த உலகம் தருகின்ற ஆலோசனைகளை கேட்டு இந்த உலகத்தினுள்ளிருந்து அபயம், இந்த உலகத்திலே அபயம் தேடுகின்ற, இந்த உலகத்தின் மலைகள் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்கள், இந்த உலகத்திலே பெரியவர்கள் பெரிதானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியங்கள் மூலமாக நான் ஒரு நிவாரணத்தை காண்பேன் என்று எடுக்கிற முயற்சிகள் சிறப்பான முடிவை கொண்டு வருவது இல்லை. யோசாபாத் என்ற ஒரு அழகிய மன்னன் காணப்பட்டான். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அந்த நிகழ்வை சொல்லுகின்றது. மோவாபியர், அம்மோனியர், அவர்களுக்கு அந்த புறத்திலிருந்து இன்னும் ஒரு நாட்டவர் ஒன்று சேர்ந்து முப்படையாக யோசாபாத்தை எதிர்த்து வருகின்றார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, 3 நாட்டு கூட்டு படைகளை எதிர்கொள்வதற்கு இந்த இஸ்ரவேல் இராணுவத்துக்கு, சின்ன அந்த இராணுவத்துக்கு இயலாத பட்சத்திலே யோசாபாத் தேவாலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அவர் வீழ்ந்து கிடந்தார். இஸ்ரவேல் மக்களும் அவரோடு ஒன்றிணைந்து வந்தார்கள். உணவு உண்ணாமல் அவர்கள் ரெட்டுடுத்தினவர்களாக இருந்தார்கள். எசாக்கேல் என்கின்ற தீர்க்கதரிசி எழுந்து அவர்களோடு சொன்னார், நாளைய தினத்திலே அம்மோனியர், மோவாபியர் முதலான அந்த முப்படைகளுக்கு எதிராக நீங்கள் தைரியமாக செல்லுங்கள். ஆனால் ஒன்று, முதற் வரிசையிலே பாடகர்களை நீங்கள் நிறுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை நம்புகின்ற, ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் என்பதை அறிக்கை செய்யும் வண்ணமான வரிகள் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்ல, அடுத்த நாள் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக யோசாபாத்தும் இந்த இஸ்ரவேலுடைய சின்ன இராணுவமும் பொதுவாக முன் வரிசையிலே ஈட்டியை, வில்லை எய்கின்ற அந்த வீரர்களைத்தான் முன் வரிசையிலே அனுப்புவார்கள். குதிரைப்படை முன்னாக செல்லும், அதற்கு பின்பாகத்தான் மற்றவர்கள் செல்வார்கள். ஆனால் மற்றவர்கள் சில வேளை ஏளனம் செய்திருப்பார்கள், சில வேளை பரிகசித்திருப்பார்கள். நடைமுறைக்கு முரணாக பாடகர்கள் முன் வரிசையில் சென்றார்கள். என்ன நடந்தது? வரலாறு மிக தெளிவாக சொல்லுகின்றது. மோவாபியர், அம்மோனியர் இன்னொரு நாட்டவர், அவர்களுக்கு தெரியாது இதில் யார் இஸ்ரவேலர் என்று. அவர்களுக்குள்ளதாகவே சண்டை போட்டவர்கள் வீழ்ந்தார்கள். காரணம், யோசாபாத் கர்த்தரை நம்பினார். பட்சியை போல மலைக்கு பறந்து போய் என்கின்ற வண்ணமாக அண்டை நாட்டவரோடு வேறு சில மன்னர்களோடு தன்னுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த மன்னர்களை எதிர்கொள்ள அவர் முற்பட்டிருந்தால் சில வேளை அவர் தோற்று போயிருப்பார். கர்த்தரை நம்பினதினால் ஆண்டவர் அவர் கரணாக இருந்தார். 125வது சங்கீதத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக இருப்பான். ஏன் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக இருக்க முடியும்? 32வது சங்கீதத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வருத்தங்களும் வேதனைகளும் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தரை நம்புகிறோமா, இல்லை பட்சியை போல மலைக்கு பறந்து போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் சில வேளை துன்மார்க்கர் நமக்கு பல ஆலோசனைகளை தருவார்கள். இப்படி நீ முயற்சி பண்ணலாமே, இப்படி ஒரு குறுக்கு வழிகளை செல்லலாமே, இப்படி முயற்சி செய்தால் இப்படி நன்மையை காணலாமே என்று ஆண்டவரை அறியாதவர்கள் பல நிலைகளிலே ஆலோசனைகளை தரும் பொழுது தாவீது உறுதியாக இருந்தார். நான் கர்த்தரை அல்லவா நம்பியிருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்தவரை அல்லவா நான் நம்பியிருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை பார்த்து நீங்கள் எப்படி மலைக்கு பறந்து போ, ஒரு பட்சியை போல போ என்று சொல்லலாம் என்று அழகாக எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எந்த நெருக்கங்கள் வருத்தங்கள் வந்தாலும் இந்த உலகத்தின் வழி நின்று அவைகளுக்கு நிவாரணம் காண முற்படக்கூடாது. மாறாக கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும். ஆமன்பானவர்களே, இதிலே நீங்கள் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை காண்பீர்கள். கடைசி வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதியுள்ளவர், நீதிமான் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இதுவும் மிக முக்கியமானது. இதிலே தாவீது இதற்கு முன்பதாக ஒரு வசனம் அழகாக வருகிறது. 3வது வசனம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நிற்கிற தரை பிளந்து போகும் வண்ணமாக ஏதோ பூமி பிளந்து பாதாளத்துக்குள் இறங்குகின்றது போன்ற ஒரு அனுபவம். நான் நம்பியிருந்த சூழல்கள், நான் நின்று கொண்டிருக்கின்ற அஸ்திபாரம் எல்லாம் அதிர்கின்றது, நான் என்ன செய்வேன் என்று சிந்திக்கிற அளவுக்கு சூழல்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. நீதிமான், நான் நீதி உள்ளவன், ஆனாலும் அஸ்திபாரங்கள் அசைகிறதே. பல நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களும் மேலெழுவது உண்டு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? யாருக்கு விரோதமாக நான் செயல்பட்டேன்? இப்படிப்பட்ட அஸ்திபாரம் அசைந்து போகத்தக்கதாக, அஸ்திபாரம் நிர்மூலமாகி போகத்தக்கதாக உள்ள சூழலை நான் சந்திக்கிறேனே என்று எல்லாம் பல கேள்விகள் எழும்பினாலும் நீதிமானுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சமீபமாக இருக்கிறார், அவருடைய முகம் செம்மையானவர்கள் மீது இருக்கிறது என்பதையும்
நீதி உள்ளவர்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததும் உயிர்த்தெழுந்ததும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பினதும் எல்லாம் நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக. தாவீது பல நேரங்களிலே சவுலுக்கு விரோதமாக அநீதி செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. தாவீதை கொலை செய்ய தேடுகிற வேளையிலேயே தாவீதினுடைய கையிலே அவர் சிக்கி விடுகிறார். ஆனால் கூட தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போடக்கூடாது என்று, அவர் மீது என் கை போடக்கூடாது என்று அதிலே நீதியிலே உறுதிமிக்கவராக இருந்தார். ஆகவே தான் தைரியமாக சொல்லுகிறார், கர்த்தருடைய முகம் செம்மையானவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. இந்த சமூகம் என்னை பார்த்து பட்சியை போல மலைக்கு பறந்து போய் என்று சொல்லலாம், அவனுடைய அஸ்திபாரம் ஆடுகிறதே என்று சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே நான் நீதி உள்ளவன், அவரின் மீது நோக்கமாக இருக்கிறார். இந்த சமூகத்துக்கு புரியாது சில வேளை நான் படுகிற கஷ்டங்களும் வருத்தங்களும். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று பிறர் சொல்லலாம், ஆனால் என் மீது அவர் நோக்கமாக இருக்கிறார், என்னை அவர் கைவிட மாட்டார். பேதுரு தன்னுடைய சபைக்கு கடிதத்தை எழுதும் பொழுது அந்த 1 பேதுரு 1வது வசனத்திலெல்லாம் நீங்கள் வாசிச்சா தெரியும். சிதறி இருக்கிற பொந்தியு அங்குமிங்குமாக சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுகிற கடிதம். அதில் அவர் குறிப்பிடுகிற வார்த்தை, ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். சில வேளை சிதறி அடிமைகளைப் போல அங்குமிங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள். எங்கு தங்கியிருந்தாலும் சரி, இந்த பூமியினுடைய பார்வையில் சில வேளை நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய முகம் நம் மீது நோக்கமாக இருக்கிறதாகவே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே நித்திய ஜீவன் வரையிலே நம்மை கொண்டு சேர்க்கும். ஆகவே இந்த வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சில வேளை இக்கட்டுகளும் வருத்தங்களும் வரும்பொழுது சங்கீதக்காரனை போல கர்த்தரை நம்பி இருக்கிறேனா, இல்லை பட்சியை போல மலைக்கு பறந்து போகிறேனா? நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து நிற்கிறேனா? நான் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் வண்ணமாக அவர் மீது உறுதியாக நான் இருக்கிறேனா, இல்லை இந்த உலகத்தின் மூலமாக நிவாரணங்களை காண முற்படுகிறேனா? அப்படி உலகத்தின் வழியாய் நிவாரணங்களை காண்பதற்கு முற்பட்டால் ஆண்டவரை பார்த்து இந்த இரவிலே சொல்ல வேண்டும், ஆண்டவரை முழு இறுதியத்தோடு உண்மை நம்புகிறேன், நீர்தான் என் கண்மலை, என் அஸ்திவாரங்கள் ஆடி போகாத வண்ணம் தொடர்ந்து என்னை உறுதிப்படுத்துகிறவர் நீர், நான் அநீதி செய்யாத வண்ணம் என்னை நீதியின் பாதையிலே வழிநடத்துகிறவர் நீர், என் மீது உமது கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அந்த பார்வையால் தொடர்ந்து நான் வாழ்வேன் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து முன் செல்லுவோம். அவ்விதத்திலே முன் செல்ல ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் என்னை பார்த்து பட்சியை போல மலைக்கு பறந்து போய் என்கிறீர்கள்? நான் நம்பி இருப்பது வானாதி வானங்களும் கொள்ளாதவரை அல்லவா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின அந்த உன்னதமான ஆண்டவர், அந்த பர்வதத்தை அல்லவா நான் நம்பி இருக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாத வண்ணம் என்னை காக்க வல்லவரை அல்லவா நான் அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன். பின்ன ஏன் என் ஆத்துமாவை பட்சியை போல பறந்து மலைக்கு போ என்று சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, பல சூழல்கள் உங்களை பார்த்தும் சொல்லலாம், பட்சியை போல பறந்து மலைக்கு போ, இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய், இப்படி நீ ஈடுபடு. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரை நீரே நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக இருக்கிறார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே எப்பொழுதும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்தவர்கள் உயர்வார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கழுகுகளைப் போல செட்டையடித்து உயர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் இடறி போகாமல் முன் செல்வதற்கு ஆண்டவர்களை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, ஒவ்வொரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீரின் நம்பிக்கை, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நீரைய நம்பிக்கை. கர்த்தர் நடத்துவார். நல்ல ஆண்டவரே, உம்மை நம்பினவர்களாக இங்கு கூடியிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. பட்சியை போல மலைக்கு பறந்து போ என்கின்ற சத்தம் பல நிலைகளிலே காதுகளிலே ஒலித்தாலும் செம்மையானவர்கள் மீது உமது பார்வை மிக உறுதியாக இருக்கிறது என்பதை புரிந்தவர்களாய் தம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன் செல்ல ஆண்டவரின் அருள் செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணின் கருவிடியைப் போல பாதுகாத்து கொள்ளும். நன்மைகளால் நிரப்பும். பயணங்களிலே துணையாயிரும்.
நன்மைகளை கண்டு மகிழ கிருபை செய்யும். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஆளுகை அனைவரோடும் நிறைவாய் நின்று நிலவுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.